Hi, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கான்செப்ட் ஃபார்மேட் செல்ஸ். அதாவது எக்ஸல்ல நம்ம என்ன டேட்டாவா இருந்தாலும் அது நம்பரா இருக்கலாம் அல்லது ஒரு டெக்ஸ்டா கூட இருக்கலாம். ஸோ நம்ம என்ன டேட்டாவா இருந்தாலும் நம்ம அதை எப்படி என்டர் பண்ணுவோம்னா ஒரு செல்லுக்குள்ள தான் என்டர் பண்ணுவோம். அது எந்த காலமா வேணாலும் இருக்கலாம் அல்லது எந்த ரோவா வேணா இருக்கலாம். அது ஒவ்வொரு செல்லுக்குள்ள தான் நம்ம டேட்டாவை நம்ம என்டர் பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த செல்லையோ அல்லது அந்த செல்லுக்குள்ள இருக்க கண்டென்ட்டையோ நம்ம ஃபார்மேட் பண்ணவும் முடியும். ஃபார்மேட்னா என்ன அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபார்மேட் அப்படிங்கிறது சேஞ்சிங் தி அப்பியரன்ஸ், அதாவது ஒரு செல் அல்லது செல்லுக்குள்ள இருக்க கண்டென்ட் இதோடைய அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் வந்து ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்ற ஒரு டூல். சரி, நம்மளுடைய செல்ஸை எப்படியெல்லாம் நம்ம ஃபார்மேட் பண்ணுவோம்? ஃபாண்ட் மாத்துறது மூலமா நம்ம ஃபார்மேட் பண்ணலாம். அதே மாதிரி font size, font style and borders மாத்துறது மூலமாவும் நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செல் கலர் அண்ட் டெக்ஸ்ட் கலர் நம்ம செல்லுக்கு கொடுக்குற கலர் மூலமாகவும் அல்லது அந்த கண்டென்ட் கொடுக்குற கலர் மூலமாகவும் நம்மளுடைய கண்டென்ட்டை நம்ம ஃபார்மேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம அலைன்மெண்ட்ஸ் மாத்துறது மூலமாகவும் நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் அல்லது டெக்ஸ்ட் டைரக்ஷன், ஸோ இதை மாற்றுறது மூலமாகவும் நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு ஆப்ஷன் நம்பர் ஃபார்மேட், அதாவது நம்மளுடைய செல்லுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் அல்லது டேட்டா வந்து ஒரு நம்பரா இருந்துச்சுன்னா அந்த நம்பரை எப்படி நம்ம ஃபார்மேட் பண்றது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்பர் ஃபார்மேட் பண்றது மூலமாகவும் நம்மளால ஃபார்மேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்ற ஒரு டயலாக் பாக்ஸ்ல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த டயலாக் பாக்ஸ்ல நமக்கு 6 டேப் இருக்கு. நம்பர், அலைன்மெண்ட், ஃபாண்ட், பார்டர், ஃபில் அண்ட் ப்ரொடெக்ஷன். இந்த 6 டேப்ல இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு நம்மளுடைய செல்ஸ் அல்லது ரேஞ்சஸை வந்து ஃபார்மேட் பண்ணிக்க முடியும். சரி, வாங்க எக்ஸல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 45,000 அப்படின்னு ஒரு நம்பர் நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த நம்பரை நம்ம எப்படி எல்லாம் ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்பர் ஃபார்மேட் பத்தி பார்த்தாச்சு, இருந்தாலும் வந்து ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ரிப்பன்ல ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன்ல லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்மேட் செல் எடுக்கலாம். அல்லது நம்ம அந்த செல்லை ரைட் கிளிக் பண்ணுங்க, கீழே இருந்து 4வது ஆப்ஷன் ஃபார்மேட் செல்ஸ், இதை கிளிக் பண்றது மூலமாகவும் நம்மளால ஃபார்மேட் செல் அப்படின்ற இந்த டயலாக் பாக்ஸை எடுக்க முடியும். அல்லது Ctrl 1 அப்படின்ற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்றது மூலமாகவும் நம்மளால இந்த ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நம்மளால எடுக்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்து Ctrl 1 ப்ரெஸ் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் எனக்கு வந்துருச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு 6 டேப் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம நம்பர் ஃபார்மேட் பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இங்க வந்து நம்மளாலேயே ஜெனரல் ஃபார்மேட், நம்பர் ஃபார்மேட் அப்படின்னு மாற்ற முடியும். எத்தனை டெசிமல் பாயிண்ட் நம்பர் வேணும், அதே மாதிரி கமா செப்பரேட்டர் வேணுமா வேண்டாமா அப்படின்றதையும் நம்மளால இங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நெகட்டிவ் நம்பருக்கு வந்து ரெட் கலர் வேணுமா இல்லை நார்மலாவே வேணுமா அப்படின்றதையும் நம்ம இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க பாருங்க, இப்போ நான் ஜெனரல் ஃபார்மேட்ல இருந்து நம்பர் ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கரன்சி அண்ட் அக்கௌண்டிங் ஃபார்மேட்ஸும் நம்மளால பண்ண முடியும். அதே மாதிரி கரன்சி சிம்பிளையும் மாற்ற முடியும். நான் டாலர் வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பவுண்ட் சிம்பிள் வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை என் சிம்பிள் வேணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கரன்சி சிம்பிளையும் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம். அண்ட் டேட் ஃபார்மேட், டைம் ஃபார்மேட், இது எல்லாமே நமக்கு இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, இப்போ அலைன்மெண்ட் ஃபார்மேட் பத்தி பார்க்கலாம். ஸோ அலைன்மெண்ட் ஃபார்மேட் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி இங்க இருக்க ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்னலாம் இருக்கு, அலைன்மெண்ட்ஸ் அப்படின்றது 2 டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது வெர்டிகல் அலைன்மெண்ட் அண்ட் ஹாரிசான்டல் அலைன்மெண்ட் அப்படின்னு 2 இருக்கு. ஸோ வெர்டிகல் அலைன்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டாப், மிடில், பாட்டம் அப்படின்னு 3 டைப் இருக்கு. அண்ட் ஹாரிசான்டல் அலைன்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட், சென்டர் அண்ட் ரைட் அப்படின்னு 3 அலைன்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்மளால இந்த 3x3 காம்பினேஷன்ல 9 காம்பினேஷன்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட்ஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இங்க டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் டிஃபால்ட்டா 0 டிகிரில இருக்கும்.
இதை நீங்க 45 டிகிரி அல்லது 90 டிகிரியில கிளாக் வைஸ் அண்ட் கவுண்டர் கிளாக் வைஸ் நம்மளுடைய டெக்ஸ்டை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு ஃபார்மேட் செல்ஸ் ஆப்ஷன்ஸ்லயும் இருக்கும். பிளஸ் கொஞ்சம் அடிஷ்னலாகவும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க அலைன்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றது மூலமா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் அலைன்மெண்ட்ஸை நீங்க இங்க மாத்திக்க முடியும். அதே மாதிரி டெக்ஸ்ட் டைரக்ஷனையும் இங்க மாத்திக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்னேன், இங்க இருக்க ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 45 டிகிரி அண்ட் 90 டிகிரி அப்படின்றத மட்டும் தான் நம்மளால மாத்த முடியும். இங்க நீங்களே வந்து என்ன டிகிரியில நீங்க மாத்தணும், அதாவது 30 டிகிரில வேணும், இல்லைன்னா வந்து 60 டிகிரில மாத்தணும் அப்படின்னா கூட இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால டெக்ஸ்ட் டைரக்ஷனை மாத்திக்க முடியும். அண்ட் இதுலயே வந்து டெக்ஸ்ட் ரேப், மர்ஜ் செல்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயும் அவைலபிளா இருக்கு. அடுத்ததா இருக்கக்கூடிய டேப் ஃபாண்ட். ஸோ இந்த ஃபாண்ட் டேப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா இருக்கிற ஃபாண்ட் ஃபேஸ், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இதை தாண்டி நமக்கு வந்து எக்ஸல்ல ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்ற ஆப்ஷன் அண்ட் சப்ஸ்கிரைப், சூப்பர்ஸ்கிரைப்ன்ற ஆப்ஷன்ஸ் வந்து இங்க கிடையாது. பட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றது மூலமா, அதாவது ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் அந்த டூல் யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அண்டர்லைன் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி அண்டர்லைன் வேணும், சிங்கிள் அண்டர்லைன் வேணுமா, இல்ல டபுள் அண்டர்லைன் வேணுமா, இல்ல அக்கௌண்டிங் அண்டர்லைன் வேணுமா அப்படின்றது வந்து இங்க இருக்கும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ஸ். ஸோ பார்டர்ல வந்து நமக்கு ஆல்ரெடி இந்த பார்டர் ஆப்ஷன்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரி பார்டர் வேணும் அண்ட் அந்த பார்டருக்கு என்ன மாதிரி கலர் வேணும், எந்த மாதிரி ஸ்டைல் வேணும் அப்படின்றத நம்ம இங்கேயே செட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பார்டர் எப்படி வேணும் அப்படின்றத இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணிக்க முடியும். உதாரணமாக நான் இப்போ இந்த செல்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு அவுட்லைன் மட்டும்தான் பார்டர்ஸ் வேணும் அண்ட் எனக்கு மிடில் வந்து எனக்கு வெர்டிக்கலாக எனக்கு வேணும், ஹாரிசான்டலாக எனக்கு லைன்ஸ் வேண்டாம் அப்படின்னா இங்க போங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவுட்லைன் நான் இங்க கிளிக் பண்றேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு டாப் லைனுக்காக, இது எனக்கு மிடில் லைனுக்காக, இது பாட்டம் லைனுக்காக, இது லெஃப்ட், சென்டர் அண்ட் ரைட். ஸோ மிடில் அண்ட் சென்டர் அப்படின்ற டெர்மினாலஜி வந்து எப்பவுமே வந்து எக்ஸல்ல கொஞ்சம் லைட்டா குழம்பும். மிடில் அப்படின்றது வெர்டிக்கல் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காகவும் அண்ட் சென்டர் அப்படின்றது ஹாரிசான்டல் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காகவும் இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து எனக்கு சென்டர் லைன் மட்டும்தான் எனக்கு வேணும், எனக்கு மிடில் லைன் வேண்டாம். ஸோ அதை வந்து நான் இங்கே மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நான் செலக்ட் பண்ணுறது மூலமாக எனக்கான லைன் எப்படி வேணும் அப்படின்றத இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் ஓகே. இப்போ பாருங்கள், பார்டர் எனக்கு இது மட்டும் எனக்கு வந்துடுச்சு. நான் இங்கே கிரிட் லைன் எடுத்துடுறேன். இப்போ உங்களால் பார்க்க முடியும் கிளியராக. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான பார்டர்ஸை நம்மளே இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் ஃபில் கலர். ஸோ ஃபில் கலர் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இங்கே ஃபில் கலர் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லுக்கு ஒரு கலர் கொடுக்கறதுக்காக தான். நார்மலாக வந்து இங்கே வந்து நம்ம தீம் கலரும் இருக்குது, ஸ்டாண்டர்ட் கலரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மோர் கலரில் போயிட்டு நம்ம இந்த பேலட்ல இருந்தும் கலர் எடுத்துக்கலாம், அல்லது கஸ்டமில் போயிட்டு இங்கேயே நம்மளுடைய கலர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜென்ரலாக இருக்கிறது. இது இல்லாமல் இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபில் கலர். இப்போ எனக்கு வந்து ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து கிரேடியன்ட் எஃபெக்டும் நம்ம எடுத்துக்க முடியும். 2 கலர் அல்லது 1 கலர் கிரேடியன்ட் எஃபெக்டும் நம்மளால எடுத்துக்க முடியும். அந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் எப்படி வேணுன்றதை நம்ம இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரேடியன்ட் எஃபெக்ட்ல ஃபர்ஸ்ட் கலர் என்ன வேணும், செகண்ட் கலர் என்ன வேணும் அப்படின்றது இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அண்ட் அதே மாதிரி நம்ம மோர் கலர், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், மோர் கலர் கொடுக்கறது மூலமா இந்த பேலட்ல இருந்தும் நம்மளால புதுசா ஒரு கலர் எடுத்துக்க முடியும், கஸ்டம்ல இருந்தும் நம்மளால புதுசா கலர் எடுத்துக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாம நமக்கு செல்லுக்கு பேட்டர்ன் கொடுக்கணும். இப்போ அதாவது எனக்கு இந்த மாதிரி டாட் வச்ச மாதிரி, அதாவது இங்க இருக்கு, ஸோ டாட் வச்ச மாதிரி, ஸ்லாஷ் போட்ட மாதிரி, ஐஃபன் போட்ட மாதிரிலாம் எனக்கு கலர்ஸ் வேணும் அப்படின்னா இங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம். உதாரணமா நான் இந்த டாட்டட் எடுத்துக்கிறேன். இந்த டாட் வச்ச மாதிரி எனக்கு செல் வேணும். கலர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு லைட்டா ஒரு ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இங்க பாருங்க, இந்த செல் மட்டும் எனக்கு இந்த மாதிரி இருக்கும். நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய செல்லுக்கு கலர் மட்டும் இல்லாம பேட்டர்ன்ஸும் நம்மளால ஃபில் பண்ண முடியும். அதுதான் வந்து ஃபில் பேட்டர்ன்.
ஓகே, லாஸ்டா நம்ம இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன். ஸோ ப்ரொடெக்ஷன் அப்படின்றது வந்து என்னன்னா, நம்மளுடைய செல் வந்து நம்ம பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் போட்டு வச்சிருக்கும் போது அந்த செல் எடிட்டபிளா இருக்கணுமா கூடாதா அப்படின்றத இங்க மென்ஷன் பண்றது தான். இங்க டிஃபால்ட்டா வந்து லாக்டு அப்படின்னு இருக்கும். லாக்டு அப்படின்னா நம்ம இந்த ஷீட்டை வந்து ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கும் போது இந்த செல் எடிட் பண்ண முடியாது. இப்போ இதுவே நீங்க இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டீங்க, அதாவது இந்த லாக்டு அப்படின்ற இந்த செக் பாக்ஸை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஷீட் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாகவே இருந்தாலும் இந்த செல் எடிட்டபிளாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஷீட். ஸோ இப்படிதான் வந்து இந்த 6 டேபையும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் நம்ம செல்லை வந்து ஃபார்மேட் பண்றது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதுவே வந்து நான் ஒவ்வொரு தடவையும் நம்ம மேனுவலாக தான் நம்ம ஃபார்மேட் பண்றோம் இல்லையா? ஸோ இப்போ என்கிட்ட கண்டென்ட் இருக்கு, நிறையவே கண்டென்ட் இருக்கு, ஒரு 1000 அல்லது 1,00,000 கண்டென்ட் இருக்கு அப்படின்னா அதுல நான் ஏதாவது ஒரு லாஜிக்கலா ஒரு கண்டிஷன் வச்சோ இல்லைன்னா லாஜிக்கலா ஏதாவது ஒரு கிரைட்டீரியா வச்சோ நான் வந்து ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.